இப்போ எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு பார்த்தா ஒரு சிலருக்கு ஒரு சில ஃபுட்டு வந்து இந்த வாமிட்டிங்கை ட்ரிகர் பண்ணிவிடும். ரைஸ் ஆகட்டும், இல்லை எக் எடுக்கிறப்ப ஒரு சிலர், இல்லை டாக்டர் எனக்கு வீட்டில் வந்து ரைஸோட ஸ்மெல், குக்கர் சவுண்டு கேட்டாலே ஒரு சிலர் வாமிட் வருதும்பாங்க, இல்லை பக்கத்து வீட்டில் இருந்து வரக்கூடிய சாப்பாட்டு ஸ்மெல்லே எனக்கு அதனாலே ஒரு வாமிட்டிங் இன்டியூஸ் ஆகுது, இல்லை எனக்கு காலையில் ப்ரஷ் பண்ண ஆரம்பித்தா வாமிட்டிங் வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அந்த ட்ரிகர் ஃபேக்டர் என்னங்கிறத பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் வீட்டில் இப்போ மைல்டாக தான் எனக்கு வாமிட்டிங் இருக்குது, ஒரு ஒமட்டல் தான் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு சில ரெமடிஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது 3 வேளையுமே ஃபுல்லாக சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பசி எடுக்கிறப்ப சாப்பிடுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டை பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 3 வேளை சாப்பிட்றது ஒரு 6 டைம்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அப்டமன் ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் எஃபெக்ட்னால இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகப்படியான ஃபுட் எடுக்கிறப்ப மேலே எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு காஃப் வரும், வாமிட்டிங் வரும். ஸோ கொஞ்சமாக அந்த போர்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தான் சாப்பிட முடியுதுன்னா சாப்பிடுங்க. இன்னொரு 1 hour கழிச்சு மறுபடியும் பேலன்ஸை கூட நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளாண்ட் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. பிளாண்டுனா ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் உப்பு காரம் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் பிளாண்டாக இருக்க ஃபுட் எடுத்துக்கோங்க. ஆவியில் வேக வச்ச உணவுகளான இட்லி, இடியாப்பம், ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். உங்களுக்கு அந்த இன்டைஜஷன் வந்து அதிகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் இன்டேக் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வாமிட்டிங்னால டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. வாட்டர் இன்டேக்கை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். வாட்டராக என்னால் எடுக்க முடியலன்னா ஒரு ஜூஸ் ஃபார்மில் எடுத்துக்கலாம், சூப் மாதிரி எடுத்துக்கலாம், இளநீர் எடுத்துக்கலாம், மோர். ஸோ இந்த மாதிரி எனி ஃபார்மில் ஒரு லிக்விட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம டீஹைட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்க முடியும். இதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் பண்ணலான்னா, எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் வேணாம், ரொம்ப எக்ஸ்ட்ரா சால்ட்டோ இல்லை எக்ஸ்ட்ரா சுகர் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப டைஜஷனுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய கோதுமையிலையோ இல்லை மைதாலான உணவுப் பொருள், இந்த பரோட்டா, ஸோ அந்த மாதிரி பிரியாணி, இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தரலாம். ரொம்ப இந்த சோடா, கூல்ட்ரிங்க்ஸு, ஃப்ளூயிட் வந்து நிறைய எடுத்துக்க சொல்லிட்டாங்கிறதுக்காக இந்த சோடா மாதிரியோ இல்லை கோக், பெப்சி இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கவும் வேண்டாம். இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாகவே மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மைல்டு சிம்டம்ஸ் எல்லாம் வீட்டிலேயே வந்து மேனேஜ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் வீட்டிலேயே வந்து நீங்கள் ஒரு அந்த ஜிஞ்சர், அது வந்து கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஜிஞ்சர்லேயே கேண்டிஸ், இஞ்சி மரப்பான்னு சொல்லக்கூடிய அந்த இஞ்சியில் அந்த மிட்டாய் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், சியூ பண்ணிக்கலாம். இல்லைனா வீட்லேயே வந்து வாட்டரில் கொஞ்சம் சீரக தண்ணி குடிப்பீங்களா, சீரகம் இல்லை ஓமம்லாம் போட்டு அந்த மாதிரி வாட்டர்லாம் எடுத்துக்கிறது மூலமாக ஒரு சிலருக்கு இந்த மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து இதுலேயே வந்து செட்டில் ஆயிரும்.